CA foundation pasangla exams are fast approaching, and one of the important thing which is going to be discussed in this video is about how to use cool off time. உங்களுக்கு நல்லாவே தெரியுமுங்க, accounts exam ஆகட்டும் law exam ஆகட்டும் ரெண்டுமே descriptive paper. You are going to write for 100 marks. 100 marks you'll be having 3 hours of writing time. Now 3 hours of writing time மட்டும் இல்லாமல் you will be having a 15 minutes of extra cool off time. அது யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாதவங்க தயவு செஞ்சு பாருங்க, தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. You have some sort of technique which I will tell you, which will really help you to use the cool off time. Now first வந்து 1:45 to 2 o'clock வரை cool off time. 2 o'clock to 5 o'clock is your writing time. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் இஸ் உங்களுடைய cool off time தான் உங்களுடைய நெக்ஸ்ட் 3 hours of paper presentation டிட்டர்மைன் பண்ண போகுது. So cool off time should be used very 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 effectively. Be crucial about that. cool off timeல டென்ஷன் ஆயிருக்கும், கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தலை சுத்தும். ஏங்க இது வந்து சைக்கலாஜிக்கலுங்க. யாரு எந்த வயசுல எக்ஸாம் எழுதினாலும் இதெல்லாம் வந்து அனுபவிப்பாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. CA students don't tell excuse. நம்ம வந்து எந்த நிலைமையிலையும் நம்ம வந்து மோட்டிவேஷனாக எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடியவங்க தான் CA பசங்க. என்ன சிக்கல் வந்தாலும் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது தான் நம்மளுடைய CA பசங்களுக்கு வேண்ட இம்பார்ட்டன்டான குவாலிட்டி. நான் அது அங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வாங்க, கூல் ஆஃப் டைமுக்கு வாங்க. கூல் ஆஃப் டைம் பொறுத்த மட்டும் அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும் லா ஆகட்டும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் டிப். இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணினாலே நெக்ஸ்ட் 3 hours வில் பி வெரி சிம்பிள் டு யூ பீப்புள். சார் அந்த டிப்பை சொல்லுங்க சார், என்னதுன்னு கேட்டீங்கன்னா நல்லாவே தெரியும். Question 1 20 marks, Question 2 20 marks, Question 3 20 marks, Question 4 20 marks, Question 5 20 marks, Question 6 20 marks. 20 into 6 120. The question paper will be set up for 120 marks, of which நீங்க வந்து 100 மார்க்குக்கு எழுதணும். So you are supposed to write for 100 marks. நான் என்ன சொல்லுவேன்னா, wait கேளுங்க, கவனமா கேளுங்க. Question 1 வந்து மேண்டேட்டரிங்க. 20 marks தெரிஞ்சாலும் தெரியலையானாலும் எழுதணும். இப்ப வந்து கமெண்ட் கேட்பீங்க, சார் கொஸ்டின் 1 விட்டுட்டேன், மார்க் குறையுமா கம்மியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் 1 இஸ் மேண்டேட்டரி. Question 2, 3, 4, 5, 6 out of these 5 choose best 4. Choose best 4 so that 4 plus question number 1 mandatory is total 5. 5 into 20 is 100. So நான் என்ன சொல்வேன், இதுதான் question paper structure. அக்கவுண்ட்ஸ் ஆகட்டும் லா ஆகட்டும், நான் என்ன சொல்வேன்னா நீங்க அந்த கூல் ஆஃப் டைம்ல கொஸ்டின் 1 பார்க்கவே பார்க்காதீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? கொஸ்டின் 1 பார்க்காதீங்க. கொஸ்டின் 2, 3, 4, 5, 6 questions-இல் இருந்து choose the best 4 questions so that you can start writing once the 2 o'clock bells ring. Are you getting my point, guys? புரியுதா இல்லையா guys? தெரியுதா இல்லையா? புரிஞ்சிருச்சா இல்லையா சொல்லுங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலாக 6 questions-இல் இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டோன்ட் ரீட், பேலன்ஸ் 5 questions-இல் இருந்து choose the best 4 during this school of time. அத 15 மினிட்ல ஒழுங்கா பண்ணிடுங்க. அத அந்த 15 மினிட்ஸ்ல பண்ணிட்டீங்கன்னாலே நெக்ஸ்ட் 3 ஹவருக்கு நீங்க எழுதணும் ஒரு மைண்ட் செட் வந்துரும். ஸோ அந்த கூல் ஆஃப் டைம்ல 2 விஷயம் பண்ணுங்க. ஒன்னு சூஸ் த பெஸ்ட் 4 அண்ட் சூஸ் த ஆர்டர் ஆஃப் ரைட்டிங். ஏது கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதணும், ஏது கொஸ்டின் செகண்ட் எழுதணும், ஏது கொஸ்டின் தேர்ட் எழுதணும், அந்த மாதிரி ஒரு ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 2 மணி பெல் அடிச்சிருச்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம டைம் ப்ராப்பராக யூஸ் பண்ணி கடகடான்னு ஆரம்பிக்க முடியுமுங்க. ஸோ ஐ ஹோப் தட் this குட்டி tip for that 15 minutes school of time will really help you. கைஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் மோர் திங் கைஸ், இந்த மாதிரி முடியுமா இல்லையா பாக்குறதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஏதோ ஒரு மாக் டெஸ்ட் பேப்பர் எடுங்க, ICAI உடைய மாக் டெஸ்ட் எடுங்க. எடுத்துட்டு ஒரு 15 மினிட் நீங்க ஸ்டாப் வாட்ச் வச்சு பாருங்க. அந்த 15 மினிட் ஸ்டாப் வாட்ச்ல உங்களால இந்த மாதிரி கூல் ஆஃப் டைம்ல சூஸ் பண்ற மாதிரி பண்ண முடியுதா அப்படின்னு 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. பார்த்துட்டாலே உங்களுடைய பயம் போயிடும். கைஸ், this is CA Seshadri signing off. You should rock the exams. Thank you guys. See you soon.